வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நித்திலா பாலாஜி. மீன ராசி அன்பர்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு புது ஸ்டார்ட்டாக இருக்க போகுது. நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக ஐடியா கிடைக்கிறது, ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, புது வேலையில் ஜாயின் பண்ணுறது, திருமணம் ஆகிறது, இந்த மாதிரி கடந்த வருடம் நீங்கள் கிடைக்கலன்னு நினச்ச விஷயம்லாம் ஒன்றொன்னா நடக்க ஆரம்பிக்க போது நிறைய அட்வென்ச்சரஸான ட்ரிப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. முக்கியமாக இந்த வருஷம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எமோஷ்னல் ரிலீஸ் நிறைய நடக்கும். நிறைய ஹீலிங் எடுத்துப்பீங்க. இல்லை குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் உங்கள் மனசில் ரொம்ப வருஷமாக பூட்டி வச்சுட்டு இருந்த நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வெளியே திறந்து விட்டுருவீங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, சில விஷயங்களை வந்து நம்ம லெட் கோ பண்ணணும், மறந்துடணும், மன்னிச்சிடணும், விட்டுறணும், கடந்து வந்துடணும். இது எல்லாமே தான். இதெல்லாம் பண்ணும்போது தான் புதுசாக நமக்கு என்ன வேணும். இப்போ வந்து ஒரு பழைய பொருள் வீட்டில் இருக்குது, அது வேண்டாம் நம்ம தூக்கி போடும்போது தான் புது பொருள் வாங்குவோம். பழசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா புதுசு வாங்கி வைக்கிறதுக்கு நமக்கு இடம் இருக்குமா? இருக்காது. அப்போது அந்த மாதிரி மனசில் என்னென்ன குப்பைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. எதை ரிலீஸ் பண்ணணுமோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி லெட் கோ பண்ணிடுங்க. இப்படி பண்ண தெரியலை, எனக்கு ரிலீஸ் பண்ண தெரியலை, கஷ்டமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த வேலையை கொடுத்துருங்க. ஐ சூஸ் டு ரிலீஸ். என்னென்ன ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லி ஐ சூஸ் டு ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யூனிவர்ஸே ஒன்றொன்னா உங்ககிட்ட தேவையில்லாமல் இருக்கிற விஷயங்களை வெளியே எடுத்துரும். அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, ரிலேஷன்ஷிப் ரீதியாக என்னென்ன முன்னேற்றம் நடக்கணுமோ கிடைக்கணுமோ எல்லாமே கிடைக்கும். இந்த எமோஷ்னல் பேகேஜை ரிலீஸ் பண்ணும்போது மட்டும் நிறைய விஷயங்களை நீங்கள் கோ த்ரூ பண்ணுற மாதிரி, கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு வரும். ஆனால் அதை தாண்டி நீங்கள் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. இந்த வருடத்தை நீங்கள் ரொம்ப அழகாக கடந்து வந்துடலாங்க. மனசுக்குள்ளே எதையும் குப்பைகளை வச்சுக்காம வீட்டில் உள்ள குப்பையை வெளியே தூக்கி போடுற மாதிரி மனசில் உள்ள குப்பையை வெளியே தூக்கி போட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக இறைசக்தி உள்ளே வந்து உட்காந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுத்துரும். ஹாப்பி நியூ இயர் மீனராசி அன்பர்களே. எல்லாரும் மறக்காமல் இந்த பதிவை பார்க்குறவங்களாம் 222 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.